இலங்கை காட்சிகள் அப்படின்னு மதில் மேல நின்று பார்க்க ஆச்சரியமா இருக்கு. எப்படி நிர்மாணம் பண்ணிருக்கா. குபேரன் இருந்த பட்டணம். இவனும் பௌரஸ்தேன் அப்படின்னு புலத்தியர் குலத்துல வந்தவன். இவன் அந்த குபேரனை அடிச்சு வேண்டி தான் அந்த நகரத்தை பிடிச்சு வச்சு நவலட்சம் வீதி 9 லட்சம் வீதிகள் இருக்குன்னா எத்தனை நாட்டுதான் இருப்பான்னு அதுல நவகோடி சிவாலயம் நிர்மாணம் பண்ணிருக்கான். 9 கோடி சிவாலயம் இருக்கு. அப்படி ரத்னமயமா இருக்கு. ஆனா எல்லாரும் ராமண்ணா இருக்கிற இடம் இருந்தால் அதுக்கு தகுந்த லட்சணம் இருக்கு. ஒவ்வொரு மாளிகையாக போய் பார்க்கிறாரு. எல்லா இடத்திலையும் ராட்சசர்கள் அவளுடைய குணத்துக்கு தகுந்தது போல இரவு நேரத்துல எல்லாரும் மது அருந்தி எல்லாம் கலைக்கு போய் அரவர ட்ரெஸ்ஸோட அங்கங்க எல்லாம் கிடக்கிறத பார்க்கணும். இவ்வளவு செல்வம் இருந்தும் மதுவாக ஆட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கா எல்லாரும். ஒரு இடத்துல மட்டும் பாரதரிசி கோலம் போட்டு விளக்கேறி வச்சு ஒரு கோவில் போல ஒரு வீடு அங்க இருக்கிறவெல்லாம் அந்த மாளிகையில இருக்கிறவெல்லாம் இவா மத்தவா மாதிரி இல்லை. அவன் யோகியத்துக்களாக ஏதோ பக்தர்கள் இருக்கிற இடம் போல இருப்பான். அப்படி தேடி வர எண்ணற்ற இடங்கள்ல தேடுற சீதைனா எப்படி இருப்பான். ராவணேஸ்வரனுடைய அரண்மனைக்கு வரா. தசரதன் படுத்துட்டு இருக்கான். பக்கத்துல மண்டோதரி படுத்துட்டு இருக்கான். அழகுல பார்த்தா ரொம்ப சிறந்தவளா இருக்கா. இவதான் சீதையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. கற்பு கடனாத ஜாதி இவள் இல்லை அப்படிங்கிறத அந்த உருவத்திலே வச்சு கண்டுபிடிச்சு எல்லா இடத்திலையும் தேடி பார்த்தவர் என்றும் அவளை காணும். இப்படி எங்கும் அவளை பார்க்கலாம் தேடினேன். அவளை பார்க்க முடியல. அவள் அங்கு இல்லை அப்படிங்கிற வாக்கியத்தை திருப்பி ராமன் சொல்லி அவளையும் உயரத்துல ஆழ்த்தி இருப்பானே நம்மளே இந்த உயிரை விட்டுடுவோங்கிற நேரத்துல வேற ஒரு இடம் பார்க்காத இடமாக அப்படிங்கிற அசோக வனம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கு பிரவேசம். சோகமே இல்லாத வனம் அப்படிங்கிறதுனால அசோக வனம். அதுதான் மக்கள் வச்சிருக்காங்க. நீங்க சந்தோஷமா இருந்து சீதையை சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா அங்கெல்லாம் சோகமான வழிபோட சீதை. இந்த காட்சிகள் எல்லாம் இந்த விலகிலே இருக்கிறது ரொம்ப நாட்டாக்கா சொல்ற தேவர்கள் எல்லாம் பார்த்து இந்த தருணம் எப்ப வரும் இது ராமனுக்கு தெரியாது. இந்த காட்சியை ராமனுக்கு விளக்க முடியாது. ஏன்னா ராமனுக்கு யாராவது போய் சொன்னாதான் ராமனை பார்க்கல. ஆனா தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பரமேஸ்வரர் பார்த்துருக்காங்க. இவர் இந்த அசோகவனத்துக்குள்ள வந்து கால வச்ச உடனே பின்மாறி போகிறார் தேவர்கள். திடீர்னு ஏதோ மேலே பூப்பெல்லாம் விழறது. வான ரூபத்துல இருக்கிற சுவாமி பாக்குற தம் மேல ஏதோ பூப்பெல்லாம் விழறது. என்று சோலை கூட்டு எய்தினன் ராகவன் தூதன் ஒன்றி வானவர் பூமழை பொழிந்தனர் புகழ்ந்தார். மகிழ்ந்து பூக்களை எல்லாம் வானத்திலிருந்து அவெல்லாம் வருஷித்தார். ஒரு இடம், அந்த இடம் ஒரு மரத்தடி. அதுக்கு அழிக்கீழ மருங்குள்வாள் அரக்கியல் நெருக்க அங்கு இருந்தால் கல் மருந்து எழுந்து என்றும் ஒரு குடிவர காணா நல் மருந்து போல் நலன் அற உணர்ந்திய நங்கை மென் மருங்குள் போல் வேறு உட அங்கும் அங்கமும் வெறித்தாள்
கூட உட்கார்ந்து இருக்க. நிறைய தாவரங்கள் இருக்கிற மலையில விஷச்செடிகள் எல்லாம் இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு மருந்து செடி, ஒரு வியாதியை போகிற மருந்து செடி. அதுபோல பெண்ணினத்தை சேர்ந்தவனா எல்லாம் அதை சுற்றி வர இருக்கிறதெல்லாம் வியாதியை கொடுக்கிற மனமா இருக்கு. வியாதி பிறப்பு அப்படிங்கிற பிறவி நோய்க்கு மருந்தான தேவி அந்த ராட்சசிகளுக்கு நடுவில் இருக்கிறத ஊமையாக கொமநாட்டாளர் சொல்றார். மரத்துக்குள்ள இருக்கிற விஷச்செடிகளுக்கு நடுவில் இருக்கிற மருந்து செடி போல தேவி அமர்ந்திருக்கா. எப்படி இருக்கா அப்படின்னா அழிஞ்சிருக்கா. பல நாட்கள் அழுந்த அழுத கண்கள், சோர்ந்த மேனி, எதையோ எண்ணி ஒரு சோழத்தில் இருக்கிற மாம்பழம் இருக்கா. அப்பதான் தெரியுது இந்த இடம் ஒரு சுவாரஸ்யமான இடம். யாருங்கள் யார் சிறை பிடிக்கப்பட்டு வைத்திருக்கிறதுக்கு தெரிய காட்சி அமைக்கிறது. கூர்ந்து கவனிக்கிற எப்படி இருக்கா அப்படின்னா சாதாரண குரங்கு உருவத்துல காற்றுல ஆடிக்கொண்டிருக்கும் மரங்கள்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு குரங்கு உருவத்துல இருக்க. ஒரு அழுவி சிரிக்கி ஒரு உணவு சத்தம் கேட்கறது ஒரு பெண்ணிட்டு. இந்த ராட்சசி எல்லாம் தூங்கிட்டு இருக்கான். போராட்டம் தூங்கி ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுத்தி என சொன்ன வாழை நண்பினை குத்தி மயக்குவார். ஐயோ உங்களை விட்டு நான் கேட்கிறேன். படகு போன்ற ஒரு வேடனையும் நீ எனக்கு அந்நியம் இல்ல, நீ எனக்கு ரொம்ப நெருக்கமானவன், என் தம்பி உனக்கு தம்பி, நீ எனக்கு தம்பி, என் மனைவி உனக்கு தோழி அப்படின்னு சொல்லி கீழ் மகனுக்கும் அனுகிரகம் பண்ண ராமா. உன்னை விட்டுட்டாங்க. காதல் ஆடினருக்கு மரத்தாங்க உட்கார்ந்து இந்த சீஞ்சரையும் இந்த முனகரும் அவர் காதலுக்கு துயில்ஜன கண்கள் இமைத்தலும் முகிழ்த்தலும் துறந்தாள். வெயிலை தந்த விளக்கின ஒளியிலா மிஞ்சாள். மழல் இயல் குயில் மடல்கள் மான் இளங்களை அணி எயிற்று வெம்புலி புறாத்து அகப்பட்டது அன்னாள். தூக்கமே பார்க்காத முகம் தூங்கவே இல்லை. துயில்ஜன கண்கள் இமைத்தலும் முகிழ்த்தலும் துறந்தாள். தூங்காத வாழ்க்கை முகத்தை பார்த்தா எப்படி வேதனை போனவாறு பிரகாசம் இல்லாத முகமா இருக்கு அப்படிங்கிறது சொல்ற. நல்லா குத்து விளக்கோட ஏற்றி வச்சு 12 மணி இந்த சமயம் 12 மணி மத்தியானம் வெளியில கொண்டு போய் ரோட்ல கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும்? வெயில கொண்டு போய் விளக்க வச்சா அந்த விளக்குடைய பிரகாசம் வெளியில தெரியாது. அதுபோல துன்பமுங்கிற வெயில், துயரம் அப்படிங்கிற வெயில், ராமனை பிறகு விரிந்திருக்கிற துயரம் அப்படிங்கிற வெயிலுக்கு நடுவுல இருக்கிற பிரகாசம் இல்லாத ஒரு விளக்கு எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறார். வெயிலை தந்த விளக்கு என ஒளி இல்லா மீதால் வேகத்துல தேஜஸ் இல்லை. ஏன்னா துயரத்துக்கு ஒண்ணு மனசுக்குள்ள வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா முகத்துல இருக்கிற காந்தியானது போயிடும். ரொம்ப படித்தவரா இருப்பார், அல்ல ஞானியா இருப்பார், எவ்வளவு விஜயங்கள் ரொம்ப பண்டிதரா இருப்பார். ஆனால் அவர் துயரம் படித்தாங்க முகத்திலே தெரிஞ்சுக்கலாம். என்ன சார் இன்னும் உங்களை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்காரு. உடனே அவர் சொல்லுவார், ஆறுதல் சொன்னது போல ஏதாவது வாக்கியத்தை சொல்லுவார். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் 4 நாள் இருக்கேன். மழையில் குளிர் மழலையால் மாநிலம் விடை. அதாவது வயிற்று
சிரம் கொண்டது மட்டும் இல்ல, பயந்து போயிருக்கான். எப்போ தனக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கதியில இருக்கிறவன் யாரும் தன்னை காப்பாற்றுறதுக்கு இல்லைன்னு மறந்தும் இருக்காங்க. மயல் உயிர் மழலையால் உயிரோடு பேசக்கூடியவளா இருக்கிறவன். மான் இளம் மான் எப்படி இருக்குமோ அது போற நடுவில் உட்கார்ந்துருக்கா. அவளை சுற்றி இவளை வேட்டையாடுறதுக்கு ரெடியா தயாராக இருக்கிற புலிகள் பசியோட உட்கார்ந்து இருக்கிற போது ஆட்சி இருந்தான். தேவன் தென்கடல் அவிழ்த்து கொண்டு அலங்கரை செய்த ஓவியம் புகையுண்டதே ஓடுகின்ற உருவினம். அழகா ஒரு ஓவியம் வரைஞ்சார். அந்த ஓவியத்தை மாட்டினார், சமயக்கட்ட மாட்டினார். அந்த ஓவியத்தை சமயக்கட்ட மாட்டா என்ன ஆகும்? சமயக்கட்டு புகையெல்லாம் அந்த ஓவியத்தை போய் அப்படி மறைச்சு ஓவியத்தை அழகா டிராயிங் பண்ற உடனே மாட்டினா அழகா வச்சு தொலைச்சி வச்சுக்கலாம். சமயக்கட்ட மாட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓவியம் முழுக்க அறுப்பறி அடைஞ்ச மாதிரி ஆனா எப்படி இருக்குமோ அது போல புகையடைந்த ஓவியம் போல இருந்தார். அனங்கவே மன்மதன் செய்த ஓவியம், மன்மதனே எழுதின ஒரு ஓவியம் புகைப்படிந்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறது அவருடைய. இப்படி இருந்திருக்கிற போது இந்த ராட்சசிகளை பத்தி எழுந்து அம்மா அப்படின்னு சீதைய குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஆச்சரியமா இருக்கு. மரத்துல ஆடிட்டு சீதை அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்க அர்த்தமோ அந்த வந்துடும். இந்த சிறையிடப்பட்ட மான்போல இருக்கிறவள் சுத்தி வர இருக்கிறவா சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிற அழகி சீதைன்னு கூப்பிட்டவளை பார்த்து சீதை சொல்றா, இடது கண்ணும் பூர்வமும் பெண்கள் கூட பேசி பாருங்க. ரொம்ப சௌந்தரியமா இருக்குது. பேசிக்கிறதுனால நட்புல இருக்காங்க. வந்து ஆஞ்சநேயர் மேல இருந்து வாழ்ந்து இருக்காங்க. ஒரு நல்ல செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு என்னுடைய இடது கண்ணும் பூர்வமும் துடிச்சது போல ஒரு நாள் எனக்கு இடது கண்ணும் பூர்வமும் துடிச்சது. அது என்னைக்குன்னா, நான் ராமனை விதிலை நகரத்துல மாடத்துல இருந்து அன்னைக்கு பார்த்தேன் இல்லையா. ராமன் வந்த அன்னைக்கு காத்தால எனக்கும் அறியாமல் என்னுடைய இடது கண்ணும் பூர்வமும் துடிச்சது. அது போல நான் இன்னைக்கு ஒரு ஆனந்தத்தை என்னுடைய உடம்புல நான் அனுபவிக்கிறேன். எல்லாரும் அப்படின்னா ஆஞ்சநேயர் பிரவேசம் பண்ணிட்டார். ஒரு நல்ல செய்தி வரப்படும். இந்த பக்கத்துல இருக்கிற சொல்றா, அந்த ராட்சஸ் ரொம்ப அன்பா பேர் ராட்சஸ் சொல்றா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தூங்கிட்டேன் இல்லையா, இந்த தூங்கின உடனே எனக்கு ஒரு காட்சி மாதிரி வந்தது. சொர்ண நிறத்துல ஒரு தும்பி வந்து இந்த இடத்துல சுத்திட்டு போற மாதிரி வந்து தும்பிய கனவுல காட்டுறது அப்படிங்கிறது சுபசரம். தும்பிய கனவுல காட்டுறது அது நேரம் பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல ஒரு சகுனமாக கருதப்படும். மின் நிறம் அருங்குறாய் செடியில் நெல்லன பொன்னிற தும்பி வந்து ஊதி போயதால் நான் முடிச்சுட்டேன். அந்த நேரத்தில் வீதிகளை இடது கண்ணும் குருவம் துடிச்சது. காத்தால சீதையை நான் சொல்ல மறந்துட்டேன். மற்ற ராட்சசி எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற போது பாருங்க பேசிக்கிறேன். ஆயிரம் திருவிளக்கு ஆய நாட்டிய சேவை விளக்கம் ஒன்று ஏற்றி செய்யவள் நாயகன் திருமலை நின்று நன்றுதல் தேவிகள் பீடனம் போடு சொல்லால். நான் கதால ஒரு கணம் பண்ணேன், அதை உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு இந்த ராட்சசி வெள்ள சொல்றா. அது ராட்சசி யார் அப்படின்னா விஜடை
இந்த விபீஷணன் அப்படின்னு சொல்லப்படுற ராட்சசன் ராவணேஸ்வரனுடைய தம்பியுடைய பெண். 1000 விளக்குகள் ஏந்தின பெண்மணிகள் ராவணேஸ்வரனுடைய மாளிகையை விட்டு, அதை மகாலட்சுமி இருக்கிறவெல்லாம் ராவணேஸ்வரனுடைய மாளிகையை விட்டு விபீஷணனுடைய மாளிகைக்குள்ள செல்வது போல ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, கழுதை வாகனத்தில் ஏறி ராவணன் தென் திசை நோக்கி செல்வதையும் பார்த்தேன். பேசியிருக்கிறதையும் இப்ப சீதை சீதை சொல்றதையும் சீதையாருக்கு பதில் சொல்றதையும் பார்த்த ஹனுமான் நினைக்கிறார், ஆவதை அரவணை நீங்கிய தேவனே அவன் இவள் கமல செல்வி. ஸ்ரீராமத்திலிருந்து கிளம்பி வந்த திருமால் தான் அந்த ராமன். அவனுடைய பத்திரிகையான சீதை தான் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் உறுதியாயிருக்கு. மேனி மெலிந்து ஆடை அழுக்கடித்து கேசம் எல்லாம் சிக்குண்ட ஜடை போல நிலவின் ஒளி தேய்ந்தது போல இருக்கிற இந்த சீதை மூச்சு ராமநாமாவை சொல்லிட்டு இருக்கா. அதனால ராம பக்தியில் இன்மையும் குறைந்தால்தான் வேலையை தோற்றம் பண்றார். எங்கு உள்ள குலத்தின் மந்தியில் மாங்குடை மங்கையே மணக்கவம் நகிழல் பாலதும். இவங்க உட்கார்ந்து இருக்கா, இவளை ஒரு ராமதாரம் முழுவதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? இவளை கருவம் காத்ததோ ஜனகன் நல்வினை கருவம் காத்ததோ கற்பின் காவலோ அருமையே அருமை யார் என்று ஆற்றவல்ல ஒருமையே எவ்வளவு உழைக்கப்பார். இதுபோல ஒரு ராம கைவியம் பண்றதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சு இந்த காட்சிகளை எல்லாம் நான் கண்ணால பார்த்துருக்கேன். ராமனை விட்டு பிரிஞ்சு வந்த சீதை ராமநாமாவை சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கான். இவளை தர்மத்தான் காத்ததா ஜனகன் வீட்டு பிள்ளைங்கிறதுனால ஒண்ணுங்கிறதுனால ஜனகன் பண்ண நல்வினைதான் இவளை காத்தது. பார்த்தா அவளுக்கு இந்துபடி சட்டம் கேட்கறது, அந்த வாக்கியம் எல்லாம் வாசிக்கிறது கேட்கறது. ஊர்வசி தன்னுடைய மேலாடையை குடிச்சிட்டு வந்த திரோத்தமை எல்லாம் கையில சாமரம் வீச பெரிய அப்சரசுகள் கூட்டத்தோட உள்ள வரா. உற்பத்தி உடையவாள் எடுத்தன தொடர மேனகை வெள்ளன உதவ செல்பினை தாங்கி திரோத்தமை செல்ல ஆப்பிய குழாம் குடை தேவர்களை எல்லாரையும் நவகிரகங்கள் எல்லாரும் பழியா போட்டு இருக்காங்க. கருப்பூட சார்ந்தும் கலவையும் மலரும் கலந்த பரிமள கந்தம் மறுப்புடை ஒரு புரிய மாநில கழுத்தின் வருக்கை வாய் மூக்கிடை மடுப்பு திக்கதம் போல இருக்கான். மேல எடுத்து பார்த்தா சந்தனம் பூசியிருக்கா. அந்த சந்தனம் கஸ்தூரியோட பூசின சந்தனத்துடைய வாசனை. இப்படி அப்சரசுகள் சூழ உள்ளவன் ஹனுமான் மறைஞ்சிருந்து பார்க்க இணைய ஒரு தன்மை ஏறும் வழி அரக்கர் ஏந்தல் வந்து எழுதிக்கின்றானை அணையது ஒரு தன்மை அஞ்சனை சிறுவன் கண்டன அடிமுறை நோக்கி இணையமும் செய்கையும் நேர்வினை பொருளும் இவ்வழி விளக்கும் என்று எண்ணி பனைகடல் ராமனும் பெரும்பெயர் ஓடி இருந்தனன் வந்து அயல் மறை. அதுக்கு மேல ஒளிஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ இன்னும் ஆங்கிலேயர் பார்த்து கொள்ள விட்டு, ஏன்னா யாராவது பார்த்துவாங்க அப்படின்னு. ஆனா வாங்கல ராமா ராமா ஜெய் 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 ஜெய். இப்போ 3 பேர் இருக்காங்க, 3 பாத்திரம். ராவணேஸ்வரர் சீதையை நாடி வர, சீதை ராவணனுக்கு பயந்து நடுங்கின்றது. இந்த காட்சியெல்லாம் பார்க்கிற ஆஞ்சநேயர் உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத கமலாட்டம் முசி ஆவும் உலைகுரு வாழை
ஆசையால் ஒரு ஆசு அழிவான். தன்னுடைய பராமரம், தன்னுடைய கௌரவம், தன்னுடைய ஞானம் எல்லாத்தையும் ஒரு பெண்ணில் வைத்த ஆணையாக அத்தனையும் அழித்து வெட்கம் கேட்ட ராவணன். காசு கண்ணினை சான்று என கண்டன் மூஷலாடி உலகில் உலர்த்தினான். மரத்துல உட்கார்ந்து இருக்கார், மரம் மூசலாடுது, அவரும் மூசலாடி இருக்கார். என்ன பண்றதுன்னு தெரியல. இவனை பார்த்து வயது பூசி இருக்கிறவளான சீதையை அவருடைய ஆசை வைக்கிற ராவணன் ஆஞ்சநேயர் மேல இருந்து பார்த்தான். எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, மூசலாடு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன நடக்கும். வாடி ராமன், வாடி ராவணன், வாடி நான்மலை, வாடி அந்தன், வாடி நல்லவன் என்று உற வாழ்த்தினான் ஊழியோடும் இது ஒரு கீர்த்தியான். ஜானகி வாழ், ராவணன் வாழ், வேதம் வாழ், அந்தனரெல்லாம் வாழ். வாழ்க அந்தன வானவராணினம் தீகதம் உணல் வேந்தனும் ஓங்குக ஆழத்தீயதெல்லாம் அரண்மனை சூழ வையகம் துயரு தீர்ந்ததே. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தங்குணர் வேந்தனும் ஓங்கு. அது ஒரு பாக்கியமா இருக்க. ஆஞ்சநேயர் எப்படி பிரார்த்தனை பண்ணினார். இந்த மாதிரி பாடலெல்லாம் எடுத்து குழந்தைகளுக்கு வேடம் பாடி, நான்மறை பாடி, அந்தனர் பாடி. காட்சியை பார்க்கிறார். அவர் கெஞ்சான், எவ்விடத்து எனக்கு இன்னொரு ஈவது நொவிடை குயிலே நவில்ல என்ற நல்ல வார்த்தை சொல்ல மாட்டியா, உயிர் போன்றவளே. தனியன் நின்றனன் தலைவத்தும் கழிந்து உரத்தாக்கி பணியின் வேலையில் இலங்கை கீழ் உறப்பாய்ச்சி இந்த நேரத்துல ஆஞ்சநேயரோட மனதில் எப்படி இருக்கு அப்படின்னா, தனியாதான் இருக்கேன், இவனோ சீதைகிட்ட வந்து எனக்கு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்றான். இந்த நேரத்துல உள்ள குடிச்சு இவனை ஒரு போடு போட்டு அனுப்பிட்டு ராமேஸ்வரம் ஒரு அடி அடிச்சுட்டு இவனை தூக்கிட்டு கிளம்பி போனா என்னன்னு நினைக்கிறான் ஆஞ்சநேயர். புனித வளர்த்து அரங்கீரை சுமந்து போவே என இனியும் என்பது நினைந்து தன் கரம் இசைந்திருந்தால் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆஞ்சநேயர் தன் கையை கசிட்டு உட்கார்ந்துட்டான். ராட்சசன் என்ன பண்ண போனா தெரியலையே. இவ்வளவு கம்பீரமான அந்த ராவணேஸ்வரன் என்ன பண்றான், எதுவும் பேசாமல் அவனை உதாசீனம் பண்ணது போல வேற ஒரு திக்க பார்த்துட்டு இருக்கிற சீதைக்கு முன்னாடி வந்து நின்று உரிமை மூன்று உலகம் செய்யும் பற்றத்து என் அடிமை கோடி அறுதியாது என மூணு உலகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல வச்சிருக்க இந்திரனையே தனக்கு ஏவலாளியா வச்சிருக்கிற ராவணன் முடியின் மீது முகிழ்த்து உயர் கட்டினான். பழியின் மேல் விழுந்தான், பழி பார்க்கிறார். சீதையை நமஸ்காரம் எப்படியாவது என்னுடைய வேண்டுகோள நீ கன்சிடர் பண்ண. உயிரே ஒரு நல்ல வார்த்தையை அவர் சொல்றார். அவன் பார்க்காமலே சொல்றான், இன்னொரு தொடர்ந்த மாதருக்கும் ஏய்வன அல்ல வெய்ய சொல்லு. உன் வீட்டுல இருக்கிற ஒரு பதிவில போல இருக்கிற உன்னுடைய மனைவிக்கு ஒவ்வாத ஒரு சொல்ல இங்க போய் சொல்ற. நான் வேறொருவருடைய மனைவி,
தர்மத்தை நினைச்சுப்பாரு, தர்மத்தை போதிக்க வேண்டியவன் நீ. சொல்லிட்டு தெரிய கேட்டு துரும்பு என கலந்து சொன்னாள். அவனை எப்படி பார்க்க தெரியுமா? ஒரு துரும்பு போல பார்க்க. தர்மத்தில் தர்மத்துல ஈடுபடாத ஒருத்தன் எனக்கு என் கண்ணுக்கு துரும்பு போல